ஏற்கனவே சாண்ட்ரா வந்து திவ்யாவை பற்றி பார்வதி கிட்ட என்ன பேசுனாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமும் அவங்க சொல்கிறாங்க, இந்த நீட்டிப்பு துண்டிப்பு டாஸ்கில் வந்துட்டு பிரஜன் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, விக்ரம் சொன்னாராம், நீங்கள் இந்த டீம் விட்டு போகிறது வரைக்கும் நான் வந்து நீங்கள் 2 பேரும் கப்பல் கேம் தான் விளையாடுறீங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ அவர் அப்படி சொன்னதுனால அந்த பேரை மாற்றணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திவ்யாவுக்கு திவ்யாவுக்கு நீட்டிப்பும் எனக்கு துண்டிப்பும் கொடுத்தாரு. என் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வெளியே போய் அவருக்கு என்ன சான்ஸ் கிடைக்கும் தெரியல. இவ்வளோ நாள் அவருக்கு நிறைய சான்ஸ் வந்து தட்டி போயிருக்கு. ஒரு சான்ஸ் கொடுன்னு அவ்வளோ கெஞ்சிருக்காரு. கொடுத்த மனுஷன் வெளுத்து கட்டிடுவார், அவ்வளோ நல்லா நடிப்பார். ஆனால் அவருக்கு எந்த சான்ஸும் கிடைக்கல. அப்புறம் ஃபினான்ஷியலாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், 2 பேரும் சேர்ந்து வரணும்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதாவது வந்தால் சாண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து தான் வரணுங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு ரூல் போட்டிருந்திருக்கார் போல இருக்கு. பாவம், அப்படி பிக் பாஸ் சொன்னால் அப்புறம் அவங்க கப்பல் கேம் விளையாடுறாங்கன்னு சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அது வந்துட்டு அப்போ வந்து குழந்தைங்களா இல்லை பிரஜனா அப்படின்னு எனக்கு கண்ணு முன்னாடி வந்துச்சு. ஸோ அப்போ பிரஜனுக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். மக்கள் அவங்க 2 பேர்த்துக்கு பதிலாக எங்கள் 2 பேர்த்தில் அவருக்கு பதிலாக என்ன அனுப்பியிருக்கலாம், அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை சொல்லி வருத்தப்படுறது எல்லாமே வேலிட். ஏன்னா அவர் நிறைய தோல்வியை சந்திச்சிருக்காரு. உண்மையிலே சில மக்கள் வந்து லைஃப்பில் நிறைய திறமையோடு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக அமைஞ்சிருக்காது. தன்னோட தகுதிக்கும் கம்மியான வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். ஸோ அதனால் அவங்க வருத்தப்படுறது எல்லாமே கரெக்ட். பட் எல்லா இடத்துலையுமே எங்கே சான்ஸ் கிடைச்சாலுமே அது அவ்வளோத்துக்குமே திவ்யா காரணங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. திவ்யா காரணத்தினால பிரஜன் போல அதையே ஒரு காரணமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பவும் வந்து ஆனால் திவ்யாவுக்கு அந்த கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட்டு கிளம்புறதுக்கு முந்தின நாள் வரை எங்ககிட்ட காசு இல்லை, குழந்தைங்க சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ காசு வேணும், சரி கிடைச்சா இங்கே இருக்கிற ஒரு நாளும் சம்பளம், ஆல்சோ ஒரு கப்பு கிடைச்சாலும் அந்த கப்பு எங்களுக்கு கிடைக்கும், அந்த டைட்டில் வின் பண்ணாலும் அந்த ஜெயிச்ச காசும் கிடைக்கும், அது அப்படி நினச்சி தான் நாங்கள் வந்தோன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி அப்படியே ஷாக் ஆகி கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு டைட்டில் வின்னர் ஆகணும், எல்லாருமே டைட்டில் வின்னர் ஆகணும்னு தான் ப்ளே பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்வதியும் ரம்யாவும் சேர்ந்து அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ராக்கு. அவங்க ஃபுல்லாக லைவில் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.